கம் டு அண்ணன் சீமானுக்கு வருவோம். சீமான் என்ன இருக்காரா? அதான் அதே தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. 8% கடைசி ஓட்டு. ஆமா, நல்லா அவருக்குன்னு ஒரு கணிசமான ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. அதுல ஒரே 1% ஏத்தனா போதும் அவருக்கு. ஒரே 1% அவருக்கு ஏத்தனா போதும். நீங்க இந்த தடவை வந்து என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, அவருடைய பர்சன்டேஜ் போட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு போச்சு. உண்மைதான் போச்சு. சீமானுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இங்கே இருக்குது. அது இந்த வாட்டி சரியுமானா நிச்சயமாக சரியும். ஆனால் அதை வந்து புதுப்பிக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது. என்னென்னா விஜய் பக்கம் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பெல்ட் ஆஃப் கூட்டம் போச்சுல்ல. இப்போ விஜய் கட்சியில் அதிருப்தியும் ஆயிருக்காங்க அவனுங்க எல்லாருமே இந்த 2 வருஷத்தில். அவனுங்களே எங்கே வருவானுங்க திரும்ப? இந்த தற்குறிக்கு இந்த லூசு சீமானே போதும்னா இங்கே வருவான். இவன் இங்கே இருக்கவனையா திருத்திடலாம். இங்கே இருக்கவன் சீமானண்ணன் கூட இருக்கவனை திருத்தவே முடியாது. ரொம்ப கஷ்டம். இங்கே இருக்கவன்ட்ட கூட தம்பி வாடா உட்கார்றா நீ கவர்மெண்ட் ஸ்கூல் படித்த, கவர்மெண்ட் காலேஜ் போனேன், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனேன், கவர்மெண்ட் பஸ் ஏறினேன், நான் முதல்வன் திட்டம், பெண்களுக்கு இலவச 1000 ரூபாய், பெண்களுக்கு இலவச பேருந்து எல்லாமே அனுபவிச்சிட்டேன், அரசாங்கம் எதுவுமே பண்ணல எப்படா சொல்கிற? அவனே அடிச்சுப்பான். ஆமாண்ணே அப்படின்னு. இவனை கேட்டால் எங்கள் ஆத்தா கேட்டாளா, எங்கள் அப்பன் கேட்டானான்னு திரும்ப பேசுவான். போடா பைத்தியம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ இவங்க 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்குது. இவன் அணிலா இருக்கும்போது திருத்திடலாம். இவன் சங்கியா மாறினாலும் திருத்த முடியாது, முற்போக்கு சங்கியா மாறினாலும் திருத்த முடியாது. இருக்கிறதுல இதான் டேஞ்சர். முற்போக்கு திருத்தணுங்கிறத கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமாம், அதுதான் மெயின். அப்போ இவருக்கு வந்து அந்த அதிருப்தி ஓட்டு திரும்ப இங்கே வரும். அவனை திட்டி 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 அந்த ஓட்டை சந்தான காமெடி மாதிரிலாம் இருக்கு. இதுக்கு அந்த பருத்தி முட்டை குடன்ல. ஆமா அதான் வேலையே. நீ என்ன பண்ற? நான் போன 2 வருஷம் முன்னாடி அங்கேருந்து இங்கே போறேன், நீ என்ன பண்ற? அங்கேருந்து நீ அங்கே போற அப்படின்வாங்கல்ல. அப்புறம் இவங்க எல்லாரும் வந்து மறுபடியும் அங்கேயே இருந்துக்கலாம், ஒரே இடத்துல இருந்துக்கலாம். ஆமா, இப்போ எலெக்ஷனில் விஜய் கேம்பெயின் பண்ண மாட்டாரு, அது எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது விஜய் எலெக்ஷனில் நிற்கலை அப்படின்னா யாருக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லையோ, என்டிகேக்கு பெரிய சந்தோஷம். ஏங்க அவர் நிற்கலை, அவர் நிற்க மாட்டாருங்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. நிற்காத ஒருத்தர் வந்து நிறைய பேசும்பொழுது சொன்னார், அவரோட மீட்டிங்கில் பேசும்போது நம்மளுக்கு பார்த்தா பயம் மாதிரி தான் யாரு அப்படிங்கிறாரு. அப்போனா அவர் நிற்கிற மாதிரி தானே சொல்கிறார் இல்லையா? நிற்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் நின்னா எவ்வளவு சதவீதம் சொல்லாங்கிறங்க? விஜய் நிற்பாரா நிற்க மாட்டாரா? 60% நிற்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு 40% நிற்க மாட்டார். அதுக்கு ரீசன் என்னென்னா 60% வந்து அவரை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நில்லுங்க பார்த்துக்கலாம், நில்லுங்க ஜெயிச்சிடலாம், நில்லுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. 40% இல்லைண்ணா அப்படின்னு இவரே உளட்டுறாரு.